போரை தொடங்குவது எளிது. ஆனால் அதன் விலையை மனிதகுலமே செலுத்துகிறது. இன்று ஈரான் வெளியிடும் அறிக்கைகள் உலக நாடுகளையே ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் வகையில் இருக்கின்றன. ஏனெனில் இது ஒரு பிராந்திய போராகத் தொடங்கிய ஒன்று, ஆனால் இன்று உலகப் போராக மாறும் சாத்தியம் கொண்டுள்ளது. வரலாறு நமக்கு பலமுறை பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. 1914ஆம் ஆண்டு தொடங்கிய வேர்ல்ட் வார் 1 ஒரு சிறிய அரசியல் மோதலிலிருந்தே ஆரம்பித்தது. ஆனால் சில மாதங்களில் அது உலக நாடுகளை விழுங்கிய ஒரு பேரழிவாக மாறியது. அதேபோல் 1939இல் தொடங்கிய வேர்ல்ட் வார் 2 ஆரம்பத்தில் சில நாடுகளுக்குள் மட்டுமே இருந்த மோதல். ஆனால் அதன் முடிவில் உலகம் முழுவதும் நகரங்கள் சாம்பலானது. கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இன்று உலகம் மீண்டும் அதே போன்ற ஒரு பாதையின் விளிம்பில் நிற்கிறது. ஒரு பிராந்தியப் போராகத் தோன்றும் இந்த மோதலில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளின் நடவடிக்கைகள் உலக அரசியலை முழுவதும் அதிரச் செய்துள்ளன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அரபு நாடுகளையும் போருக்குள் இழுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அனைத்து நாடுகளிடமும் கேள்வி ஒன்று மட்டும் மீதமிருக்கிறது. இந்த போரை ஆரம்பிக்காமல் இருந்திருக்க முடியாதா? உலக நாடுகள் விரைந்து ஒன்றிணைந்து இந்த மோதலை ஆரம்ப கட்டத்திலேயே நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அரசியல் நலன்கள், வல்லரசு போட்டிகள், ஆயுத அரசியல் இவை அனைத்தும் மனித உயிர்களை விட முக்கியமானதாக மாறிவிட்டது போல் தெரிகிறது. இந்த போர் நீடித்தால் என்ன நடக்கும்? உலக பொருளாதாரம் சரிவைச் சந்திக்கும். எரிபொருள் மற்றும் உணவு விநியோகங்கள் பாதிக்கப்படும். பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் விழும். இறுதியில் உலகம் பட்டினி, வறுமை, அகதிகள் என்ற புதிய மனிதாபிமான பேரழிவைச் சந்திக்கும். வரலாற்றில் நாம் கற்றுக்கொண்டது ஒன்றுதான்: போர் வெற்றியாளர்களை உருவாக்கலாம், ஆனால் மனிதகுலத்திற்கு அது எப்போதும் தோல்விதான். எனவே இந்த மோதல் நிபந்தனையற்ற சமாதானத்திற்கு விரைந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். அல்லது அது கட்டுப்பாடின்றி பெரிதாக வளர்ந்தால் அதன் தாக்கம் எல்லைகளைத் தாண்டி உலகமே அனுபவிக்க வேண்டிய ஒரு பேரழிவாக மாறும். ஒரு உண்மை மட்டும் நாம் மறக்கக்கூடாது: போரைத் தொடங்குவது அரசியல்வாதிகள், ஆனால் அதன் விலையை செலுத்துவது சாதாரண மக்களாகிய நாம்தான்.